தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ணா அவர்கள் அவங்க எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்டயும் மணி சர்மா சார்கிட்டயும் நான் தெலுங்குல நிறைய பாட்டு அப்போ பாடிட்டு இருந்தேன். தேவி அண்ணா கிட்ட இந்த பாட்டு பாடினேன். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. ஸோ இந்த பாட்டு ஒரிஜினலாக நான் பாடினது வந்து கடவுள் அந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. கிளாசிக்கல் சாங்குக்கு கூப்பிட்டுட்டு அப்புறம் வேற டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு பாட வச்சாரு. திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கப்பத்த பிள்ளை என்று தெரிய வைப்போம் வாடா வாடா. ஃபர்ஸ்ட் அதாவது நீங்கள் திரை உலகத்திலேயே இருந்தீங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தீங்க, அப்பா கூட நிறைய தொடர்பு இருந்தது. முதல் வாய்ப்பை யார் தந்தாங்க, எப்படி என்ட்ரி? முதல்ல நான் ரெக்கார்டிங்னு பாடினது ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்துக்காக. குட். சொன்னால் நீங்கள் இப்போ ஷாக் ஆவீங்க. ஃபஸ்ட்டு சாங்கு உங்களோட தான் பாடினேன். நிஜமா விஜயா கார்டன் ஸ்டுடியோவில் வாசுரவ் சார் அவரோட மியூசிக்கில் வந்து చల్ చల్ గుర్రం చలాగి గుర్రం కీలు గుర్రం కిలాడి గుర్రం పరిగెత్తవ పంచ కళ్యాణి. இந்த பாட்டு உங்களோட சுஷீலா அம்மாவோட நானும் என் தங்கச்சியும் எம்எம் ஸ்ரீலேகா அவர்கள் இன்றைய ஒரு வளர்ந்த ஒரு இசையமைப்பாளர், பெண் இசையமைப்பாளர், நாங்கள் உங்களோட தான் நாங்கள் வந்து சேர்ந்து பாடினோம் இந்த பாட்டு. என்னோட பாட்டு தமிழில் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது சங்கர் கணேஷ் சார் அவர்கள். ஏன்னா அம்மாவோட கச்சேரிகள்லாம் போகும்போது கணேஷ் அங்கிளுடைய கச்சேரியில் அப்பா பாடினாங்க. நான் சும்மா பார்க்க போகும்போது அவர் என்னை விளையாட்டுத்தனமாக ஸ்டேஜ் ஏற்றிட்டார் பாடுறதுக்கு. அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் துர்காங்கிற படத்தில் பேபி ஷாமிலிக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டு பாடினேன். அந்த படத்தில் என்னோட தமிழ் என்ட்ரி அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்து எம்எஸ்வி அங்கிள்கிட்டையும் அதுக்கப்புறம் இளையராஜா அங்கிள்கிட்டையும் வந்து உதவியாளராக அப்பா வேலை பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். அப்போது ராஜா அங்கிள்கிட்ட அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் பாட வச்சார். எனக்கு போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டு வந்து ராஜா அங்கிள் எனக்கு கொடுத்தாங்க. 4 வரி வேணுமே. இப்போ போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு கிறுக்கு உனக்கு இருக்கு இப்ப எண்ணாத மன கணக்கு. வடிவேலு சாருடைய ஃபர்ஸ்ட் பயங்கர ஹிட் ஆச்சு ஃபிலிம் அது. இன்னைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த பாட்டுக்கு. அடுத்த பிரேக் எனக்கு வந்து அப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு ஒரு சில பாடல்கள் நான் முக்கியமாக சொல்லணும். பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். மாயாவி திரைப்படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ணா அவர்கள் அவங்க எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்டயும் மணி சர்மா சார்கிட்டயும் நான் தெலுங்குல நிறைய பாட்டு அப்போ பாடிட்டு இருந்தேன். தேவி அண்ணா கிட்ட இந்த பாட்டு பாடினேன். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பே வாழ்ந்து விடை பெறுவோம். இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டில் என்ன விஷயம்னா, இது முதல்ல வந்து எனக்கு இந்த பாட்டு டியூன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 16-17 வயசு சொல்லலாம். ஆனால் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு வந்து இந்த பாட்டை பாடுற மாதிரி. அதுவும் வாய் திக்கும். அவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றியவங்க யூஸ்வலாக அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் எழுத்து பேசுவாங்க யூஸ்வலாக. ஸோ அவங்க பாடுற மாதிரி தான் சொன்னார். ஸோ இந்த பாட்டு ஒரிஜினலாக நான் பாடினது வந்து கடவுள் அந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. இப்படிதான் ஆக்சுவலாக பாடினது. இது இந்த மாதிரி தான் பாடினது. ஆனால் மியூசிக்கலி இட் வாஸ் நாட் சவுண்டிங் குட் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல பாட்டு அப்படிங்கிறதுனால இது அப்புறமா ஒரு சாதாரண ஒரு மெலடியாகவே இருக்கட்டும், நீங்கள் நார்மலாகவே பாடுங்க அப்படின்னு சொல்லி ரீடேக் எடுத்து பாடின பாட்டு இது. அதே பிறகு என்ன ஒரு அருமை அந்த டியூன். சரணண்ணா கூட பாடியிருக்காங்க. நான் ஒரு போர்ஷன் தான், ஒரு பல்லவி சரணம் தான் பாடினேன். இதே திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக முதல்ல பாடின பாட்டுக்கு டோட்டலாக வித்தியாசமான ஒரு பாட்டு
பாட வச்சாங்க தேவியண்ணா. இந்த பாடல் தெலுங்குலையும் நான் தான் பாடினேன். நானும் புஷ்பனும் குப்புசாமி சார் பாடினோம். அதே தமிழ்லையும் பாடினோம். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு போட்டா ரொம்ப பேசுற. இப்படி வந்துட்டு இந்த பாட்டு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு பட்டி தொட்டி கலக்கிய பாட்டு இது. இன்றைக்கும் எந்த மேடையிலும் பாடினாலும் இதுக்கு ஒரு தனி குரூப்பாக ஆடிட்டே இருக்கும் டான்ஸு. அது மாதிரி மணி சர்மா சார் கிட்ட வந்து நரசிம்மான் தமிழ் திரைப்படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம்க்கு ஒரு சாங் பாடினேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேர்லைட் மோடில் இருக்கிற மாதிரி ஒரு சாங்கு. அந்த பாட்டு வந்து எனக்கு வெளிநாடுகளில் வந்து வாழும் தமிழர்கள் மத்தியில் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பாட்டு. வெரி குட். லாலா நந்த லாலா பாபா பாபா, மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும். இந்த பாட்டு ஆக்சுவலாக மணி சர்மா தேவியண்ணா கிட்ட பாடுறதுக்கு முன்னாடி மணி சர்மா சார்ட்டு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது தேவியண்ணா அங்கே வருவாங்க, நாங்கள் பார்ப்போம். அப்படி பாடும் மணி சாருக்கு நான் பாடின சில சாங்ஸ் கேட்டுட்டு தான் எனக்கு தேவியண்ணா வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் நான் ஐ ஷுட் கிவ் மை தேங்க்ஸ் டு மணி சர்மா சார் அண்ட் அஃப்கோர்ஸ் தேவியண்ணா ஆல்சோ. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து முதல்ல வேற ஒரு பாட்டு பாடுறதுக்கு தான், ட்ராக் பாடுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். மார்கழி திங்கள் அல்லவா, இந்த பாட்டு பாடுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். சரி. அப்புறம் எனக்கு வேற ஒரு பாட்டு பாட வச்சார். இது வந்து அப்புறம் ஜானகி அம்மா பாடினாங்க இந்த சாங்கை. வேற ஒரு பாட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் இது கிளாசிக்கல் சாங்குக்கு கூப்பிட்டுட்டு அப்புறம் வேற டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு பாட வச்சார். திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பெத்த பிள்ளை என்று தெரிய வைப்போம் வாடா வாடா. இந்த பாட்டு கொடுத்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அப்புறம் டிமான் சார் கிட்ட வந்து நான் முதல்ல பாடினது அன்பேவா அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்காக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அரேபியன் ஸ்கேலில் ஒரு சாங். ஓகேம்மா. ஒலி பிள்ளைலா ஒலி பிள்ளைலா ஏலம் கேட்க நீ வரியா, ஒலிவு என்ன பூசிக்கல்ல நீ வரியா. இந்த பாட்டு தான் அவருக்கு முதல்ல பாடினது. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் 2வது அவர் கொடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிரேக் கிடைச்சிது எனக்கு. மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி ஏன் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி, இது ஒரு குத்து பாட்டு கிடைச்சது. சாங் இங்கே எவ்வளோ பெரிய ஹிட் சாங் இது. எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கிட்ட இதுக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டாக எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி கொடுத்தாரு, ஒரு அழகான மெலடி. பிரியமான தோழி திரைப்படத்தில் விக்ரமன் சார் டைரக்ஷனில். பெண்ணே நீ